Hello guys, welcome back to Smart Kalvi YouTube Channel. நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி Canva ஆப் யூஸ் பண்ணி எப்படி தப்னெயில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த தப்னெயில் நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போடுறதுக்கு நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ண வேண்டியது. அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கினே இருந்தார், எப்படி பண்ண ப்ரோ சொல்லுங்கன்னு. அவருக்காக தான் இந்த வீடியோ. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லா பிகினர் யூடியூபர்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கஸ்டம் தப்னெயில் நம்ம பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா லேப்டாப்லேயும் பண்ணலாம், மொபைல் ஃபோன்லேயும் பண்ணலாம். லேப்டாப் இருந்தாலும் இதே மெத்தடில் தான் நம்ம பண்ணுவோம். ஃபோன் இருந்தாலும் இப்போ நான் பண்ணுறது தான் பண்ணுவோம். என்னென்னா நம்ம லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி தான் மொபைலில் பண்ணுவோம். லேப்டாப்பில் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஆளில், ஸோ அது எப்படி ஃபோனில் வர வைக்கிறது, அதை வர வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எனக்கு க்ரோம் ப்ரௌசர் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சர்ச் பாரில் www.youtube.com சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குற மாதிரியே வரும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு அதில் யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பனி நியூ டேப்னு இருக்குது பார்த்தீங்களா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் காமிச்சிக்கிற இடத்துல செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இடத்துல வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீச்சர்ஸ் எனேபிலிட்டின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகிருக்கும். ஆப்ஷன்ஸ் என்னென்ன எனேபிள் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறது, ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் புதுசாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாகவே எனேபிள் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனலில் வீடியோ போடுறதுக்கும் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்னு ஒன்று வரும். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். ஸோ அதெல்லாம் எனேபிள் ஆகிருக்கும். டிசேபிள் என்னென்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் லாங்கர் தேன் 15 minutes, கஸ்டம் தம்ப்நெயில் நம்ம இப்போ அதான் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்கும். அப்படியே கொஞ்சம் நீங்கள் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. யூடியூப் போகிற மாதிரி தான் காமிக்கும். பட் ஆனால் உங்களுக்கு திருப்பி க்ரோம் ப்ரௌசர் வந்துடும். ஸோ வெளிலலாம் வந்துடாதீங்க. வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் டெஸ்க்டாப் சைட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரின்னு செலக்ட் பண்ண சொல்லும். இந்தியானா இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்னன்றதை போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ரெட் கோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்கறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் மீ த வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் மீ த வெரிஃபிகேஷன் கோட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கோட் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் கோட் டெக்ஸ்ட் பண்ண வேணாம், எனக்கு கால் பண்ணணுன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் யுவர் 6 digit வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெரிஃபிகேஷன் கோடு அதில் போட்டிங்கன்னா அதில் போட்டுட்டு சப்மிட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஃபோன் நம்பர் வெரிஃபைடுன்னு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் தம்ப்நெயில் ஆப்ஷனும் எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான வீடியோவும் போடுறோம். நீங்கள் எந்த டியூஷனுக்கெலாம் போக தேவையில்ல, சிம்பிளாக யூடியூப்ல இருந்து நம்ம சேனல்லேருந்து ஹிந்தி கற்றுக்கோங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், see you in next video.